எனது உயிரினும் மேலான கழக கண்மணிகளே, நமது கழகம் நடந்து முடிந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் இந்த செயற்குழுவை கூட்டியிருக்கின்றோம். எதிர்க்கட்சியாக இருந்த நம்மை ஆளும் கட்சியாக மாற்றியதன் மூலம் மக்கள் மாபெரும் பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எதையாவது சொல்லி எப்படியாவது ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஆதங்கம் இருந்ததுண்டு. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு எதிர்க்கட்சியில் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் நேர்மையான செயல்பாட்டின் மூலம்தான் நமக்கு கிடைக்க முடியும். வாக்குறுதிகள், வாய்ஜாலங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதும் அவர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதும் இப்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது. சிறிது காலத்துக்கு முன் ஆளும் கட்சியாக இருந்த நாம் தோல்வியை தழுவினோம். நம்மை அரியணையேற்றிய மக்களே நம்மை தோற்கடித்தனர். காரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆட்சியில் இருந்த போது நடந்த தவறுகளே மக்கள் நம்மீது வெறுப்பு கொள்ள காரணமாயிருந்தன. ஆகவே சமூக விரோத சக்திகளை ஒடுக்கிய தீர்வோம் என உறுதியளிக்கிறேன். எனவே அந்த தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது நமது கடமையாகும். ஒரு கட்சியின் தலைவனாக உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த நான் முதலமைச்சரான பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தக்காரனாக ஆகியிருக்கிறேன். எனவே நமது சொந்த வெறுப்புகளை எல்லாம் மறந்து மக்கள் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நெஞ்சார்ந்த வணக்கம். எதுக்காக இன்னும் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல எழுத ஆறுதல் கிடைக்காதுமா? நான் உன்னை கெடுத்தது வெளியே யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சது என் கஸ்டடியில் இருக்கிற உன் புருஷன் உயிரோட வீடு திரும்ப மாட்டான். மனசை தேத்திட்டு வீட்டுக்கு போ. உஷா, உஷா, உஷா. போன மாசம் 8ஆம் தேதி உங்க புருஷன் கைதாகி R2 போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருந்தப்ப அவரை பார்க்க போனீங்களா? ஆமா. அப்ப எத்தனை மணி இருக்கும்? ராத்திரி ஒரு 7:30 8 மணி இருக்கும். ராத்திரில கைதிகளை பார்க்க பர்மிஷன் இல்லையே, நீங்க மட்டும் உங்க புருஷனை எப்படி பாத்தீங்க? அங்க இருந்த ஏட்டுக்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்த அவர் என் புருஷனை பார்க்க அனுமதி கொடுத்தாரு. நீங்க உங்க புருஷனை பார்க்கும்போது ஏட்டு வந்து உங்களை கூப்பிட்டாரா? ஆமா, ஏட்டு வந்து கூப்பிட்டதும் நான் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள போனேன். ஏட்டு கதவை சாத்திட்டு வெளியில போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ஒரு புருஷனை திருத்துறது பொண்டாட்டி கையில தான் இருக்குன்னு சத்தம் போட்டாரு. நான் அதுக்கு எனவே அவரை ஒழுங்கா வேலைக்கு போக சொல்றேன், அவரை விட்டுடுங்கன்னு கையெடுத்து கூப்பிட்டேன். அதுக்கு அவர் என் புருஷன் கிட்ட இனிமே நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டர் உன்னை கற்பழிச்சதா சொல்றதெல்லாம் போய். இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். அவர் மேல அபாண்ட சொன்னா நல்லா இருக்கவே மாட்டாங்க. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் உஷாவே தனது சாட்சியத்தில் போலீஸ் நிலையத்தில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று கூறியதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். சத்தம் போட்டு பேசாத. இது தர்மாவோட கோர்ட். இங்க குற்றவாளிங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது. நான் குற்றவாளியா? எப்படி சொல்ற? நீ குற்றவாளியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை நான் இங்க எடுத்துட்டு வர சொன்னேன். சட்டத்தை பாதுகாக்கிற இன்ஸ்பெக்டர்ங்கிற லைசன்ஸ் உனக்கு கிடைச்சு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துக்குள்ள விசாரணைங்கிற பேர்ல ஒரு அப்பாவியை இழுத்துக்கிட்டு போய் லாக்அப்ல அடிச்சு சாகடிச்சிருக்க.
ஃபேக்டரியில் நடந்த ஸ்ட்ரைக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவரை பார்க்க வந்த அவரோட பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு கற்பழிச்சிருக்க. எல்லாமே போய் அவன் பொண்டாட்டியே நான் அவளை கெடுக்கலன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கா. அது நீ சொல்ல சொன்னது. ரேப் பண்ணதும் இல்லாம அவங்கள மிரட்டி கோர்ட்ல அப்படி சொல்ல வச்சிருக்க. நான் அப்படி அவளை மிரட்டி கோர்ட்ல சொல்ல சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? இத பாருமா, இங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா உண்மையை சொல்லு. என் புருஷனை பார்க்க போன என்ன இவர் கெடுத்தது உண்மைதான். இங்க நான் நீதிபதியா இருந்தாலும் தீர்ப்பு சொல்றது இவங்க தான். இப்ப நீ குற்றவாளியின் தீர்ப்பாயிருச்சு. விசாரணைங்கிற பேர்ல அப்பாவி ஜனங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை அடிச்சு சாகடிக்கிறீங்களே, அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஓ சட்டையில இன்னொரு ஸ்டார் ஏறணுங்கிறதுக்காக இந்த அப்பாவி ஜனங்க உயிர் தானே அவனுக்கு கிடைச்சது. தர்மா, எனக்கு கண்ணு தெரியலையேன்னு அந்த அல்லாவை நான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி பாவிகளை எல்லாம் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னை இப்படி ஆக்கியிருக்காருன்னு அந்த அல்லாவுக்கு இப்ப நான் நன்றி சொல்றேன். தர்மா, அவனை மன்னிச்சு விட்டுறாதப்பா. உன் பேருக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை நிலநாட்டு. சட்டம் ஒரு இருட்டற, அதுக்கு ஒளி கொடுக்கறதுக்காகத்தான் நீ வந்திருக்கிற. தர்மா, ஒரு மிருகத்தை கொல்லணும்னா மனுஷனா இருந்தா மட்டும் பத்தாது, மிருகமா மாறித்தான் ஆகணும். கற்பழிச்சா கொலை பண்ணா என்ன தண்டனைன்னு உனக்கே தெரியும். என்ன தேடுற? ரிவால்வரையா? வேண்டாம் தர்மா, என்ன கொண்டுடாத. ஒரு போலீஸ் ஆபீசரை கொண்டுட்டா என் டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்டோட நன்மைக்காகத்தான் இப்ப இதை நான் செய்ய போறேன். அரசாங்கம் உனக்கு கொடுத்த ரிவால்வர் குற்றங்களை அழிக்கிறதுக்காக. ஆனா அந்த ரிவால்வரை வச்சுக்கிட்டு மத்தவங்களை மிரட்டி குற்றங்களை நீ செஞ்சிருக்க. முதல் தடவையா அந்த ரிவால்வர் ஒரு நன்மையை செய்ய போகுது. தர்மங்கள் வேலையின்றி தூங்கும் போது, நியாயங்கள் ஊமையாகி போகும் போது, தர்மங்கள் வேலையின்றி தூங்கும் போது, நியாயங்கள் ஊமையாகி போகும் போது, எழுதிருக்கின்ற சிங்கம் இவனே ஏழை வர்க்கத்தின் பக்கம், தட்டி கேட்கின்ற தங்கம் இவனே தமிழர் யாரும் இவன் பக்கம். தர்மா என்னும் பேரை சத்தம் போட்டு சொல்லு, கட்டு கெட்ட நாட்டில் தர்மா பக்கம் நில்லு. தர்மா தர்மா தர்மா, தர்மாவின் வெற்றி எங்கள் வெற்றி வெற்றி. தம்பிக்கு சொல்லு இதை தாளம் தட்டி. தந்தைக்கு பிள்ளை இல்லை, தாய்க்கிவன் மகன் இல்லை, ஏழையின் வீட்டு பிள்ளை இவன் தானே. ஊருக்குள் உண்மை இல்லை, உண்மைக்கு காலம் இல்லை, யாருங்கே உண்மைக்கின்று இவன் தானே. இருப்பான் இதில் அதிசயமில்லை, இருந்தால் கொடுப்பான் அதில் அரசியல் இல்லை. இவனோ நகரும் ஒரு எரிமலைதானே, இருந்தும் இதயம் ஒரு பனிமலைதானே. தர்மங்கள் தலை தூக்க நியாயங்கள் அரசாட, எங்கெங்கும் தர்மாவின் ராஜாங்கம். எழுந்திருக்கின்ற சிங்கம் இவனே ஏழை வர்க்கத்தின் பக்கம், தட்டி கேட்கின்ற தங்கம் இவனே தமிழர் யாரும் இவன் பக்கம். தர்மா என்னும் பேரை சத்தம் போட்டு சொல்லு, கட்டு கெட்ட நாட்டில் தர்மா பக்கம் நில்லு. தர்மா தர்மா தர்மா, தர்மாவின் வெற்றி எங்கள் வெற்றி வெற்றி. தம்பிக்கு சொல்லு இதை தாளம் தட்டி.
தொட மாட்டான், பம்புக்கு வர மாட்டான், போட்டிக்கு வந்தாலே விடமாட்டான். சட்டங்கள் சாராத நியாயங்கள் தருவானே, ஊருக்கு கோர்ட்டெல்லாம் இவன் தானே. எடுத்தால் முடிப்பான், அது கடைகளும் இல்லை. ஏழை உலகில் இனி அழுகுறல் இல்லை. மண்ணின் மகனே இனி புதுமைகள் பாடு, மனதால் செயலால் ஒரு புது வழிபோடு. தர்மங்கள் தலை தூக்க நியாயங்கள் அரசாள, எங்கெங்கும் தர்மாவின் ராஜாங்கம். எழுந்து நிற்கின்ற சிங்கம் இவனே ஏழை வர்க்கத்தின் பக்கம், தட்டி கேட்கின்ற தங்கம் இவனே தமிழர் யாரும் இவர் பக்கம். தர்மா என்னும் பேரை சட்டம் போட்டு சொல்லு, தட்டு கெட்ட நாட்டில் தர்மா பக்கம் நில்லு. தர்மா தர்மா தர்மா, தர்மா என்னும் பேரை சட்டம் போட்டு சொல்லு, தட்டு கெட்ட நாட்டில் தர்மா பக்கம் நில்லு. தர்மா என்னும் பேரை சட்டம் போட்டு சொல்லு, தட்டு கெட்ட நாட்டில் தர்மா பக்கம் நில்லு. ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க கஷ்டப்பட்டு ரேஷன் கடையில வாங்கி கொடுத்த வேலைய என் பையன் விட்டுட்டு வந்துட்டா. ஏன்பா? அந்த ரேஷன் கடையில் நடக்கிற அநியாயத்தை என்னால பொறுத்துக்க முடியல. எல்லாமே பாதி இடம் தான் போடுறாங்க. கேட்டா வாய மூடி சும்மா இருன்னு சொல்றாங்க. என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதான் வந்துட்டேன். மனசாட்சி யோ, சீக்கிரம் ஆகட்டியா, போங்கயா, போங்க போங்க. பாருங்க, சீக்கிரம் பாருங்க. கான்ட்ராக்டர் சார். என்ன தர்மா? என்ன சார் இது? கவர்மெண்ட் சொன்ன அளவுக்கு நம்ம கலவை இல்லையே. இதுல ரோடு போட்டா ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது போல இருக்கே. இது உறுதியா இருக்குமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா உறுதியா நீ இங்க இருக்க மாட்ட. பேசா வேலையை பாரியா. உன் வேலையை நீயே வச்சு. போதுமா? உனக்கு பிடிச்சதா நானே சமைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்கண்ணே. ஏய் கீதா, சின்னவனே கவனிச்சிட்டு இருந்தா எப்படி? பெரியவன்ட்ட உட்காந்துருக்கலாம், என்ன மறந்துட்டியா? ஒரு கை தானே இருக்கு. ஆஹா. நிறுத்துமா. வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. என்னங்க இது? சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய போய் சுமார். எதுக்காக நீ வேலையை விட்டு வந்த? எனக்கு பிடிக்கல. ஓஹோ, டிகிரியை வாங்கிட்டு வேலை இல்லாம தெரு தெருவா பொறுக்கிறது உனக்கு கௌரவமா இருக்கு. ரோடு போற சூப்பர்வைசர் வேலை கௌரவ குறைச்சல இருக்கு இல்ல? கௌரவம் பார்த்து பிடிக்காம போகல. பின்ன ஏன் அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த? கான்ட்ராக்ட்காரன் பண்ற ஊழல் எனக்கு பிடிக்கல. தார சரியா கலக்காம கல் இல்லாம அவன் போடுற ரோடு ஒரு நாள் மழை கூட தாங்காது. எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. அவன் எப்படி ரோடு போட்டா இவனுக்கு என்ன? உன் முதலாளி சொல்றதை கேட்க வேண்டியதா உன் கடமை. மனசாட்சி மீறி கடமை இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் ஒரு வக்கீல். நியாய அநியாயம் பார்க்காம என் கட்சிக்காரனுக்காக வாதாடுறதான் என்னுடைய தொழில் தர்மம். அதை விட்டுட்டு நியாயத்துக்காக மட்டும்தான் வாதாடுவேன்னு சொல்லியிருந்தா நீ இப்படி படிச்சு பட்டம் வாங்கியிருக்க முடியாது. இந்த மாதிரி தண்டச்சோறு தின்னுட்டு இருக்க முடியாது. இருக்கலாம்ப்பா. சின்ன குழந்தையிலிருந்து உண்மையை பேசு, தப்பு செய்யாத, நியாயத்துக்காக போராடுன்னு நீங்க நான் படிச்ச பாடம் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி வளர்ந்துட்டு ஏதோ ஒரு 4 காசுக்காக எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு நினைக்கிறத விட நான் இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சோறு கிடைக்கிற தைரியத்துல தானே இப்படி திமிரா பேசுற? சரிப்பா, என்னைக்கு எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சு நான் சம்பாதிக்கிறேனோ அன்னைக்கு இந்த வீட்டுல வந்து நான் சாப்பிடுறேன். என்னங்க இது? அவன் சாப்பிடாமே போறான், கூப்பிடுங்க. பேசாம இரு. ரோஷம் வந்து அப்படியாவது ஒரு வேலையை தேடிக்கிறான்னு பார்ப்போம். கீதா, அவன் அங்க பசியில வாடிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வேண்டாம், இதை எடுத்துட்டு போமா. இருமா, அண்ணனுக்கு ஃப்ரை பண்ணாதான் பிடிக்கும். நீ இப்படி போட்டு தாளிச்சிட்டு இருந்த வாசனை தெரிஞ்சு உங்க அப்பா வந்துருவாரு. அப்புறம் தர்மாவுக்கு எதுவும் கிடைக்காது, உனக்கு எனக்கும் தர்ம அடி தான் கிடைக்கும். எடுத்துட்டு போ, சீக்கிரம் போ. கீதா, என்னம்மா அது? இத கழுவுறதுக்கு எடுத்துட்டு போறேன்பா. கிச்சன்லயே கழுவி இருக்கலாமே, எதுக்கா இந்த பக்கம் போற? கிச்சன்ல தண்ணி வரல. அப்படியா?
ஏன் வெறும் சோறும் பொரியலும் மட்டும் எடுத்துட்டு போற? உள்ள அவனுக்கு பிடிச்ச சிக்கன் கறி இருக்கு, அதை எடுத்துட்டு போ. இரு கண்கள் போதாது ராசாத்தி உன்னழகை காண, ஒரு ராகம் போதாது ராசாத்தி உன்னை நானும் பாட, காலமெல்லாம் உன்னை பாடுவேன், கண்ணில் வைத்து உன்னை போடுவேன், வாழ்த்து சொல்லி பாடும் குயில் நான். இரு கண்கள் போதாது ராசாத்தி உன்னழகை காண, ஒரு ராகம் போதாது ராசாத்தி உன்னை நானும் பாட. பாத்தியா, நான் வந்த வேலையை மறந்துட்டும் பாட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டேன். சாப்பிடுன? வேண்டாமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா நீ சாப்பிட்ற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். ஏமா, நீ இன்னும் சாப்பிடலையா? நீ சாப்பிடாம என்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்? சரி சரி, உங்ககிட்ட நான் ஜெயிக்க முடியுமா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். சரி, see you. பாய். என்ன பாப்பா நடந்து போற? ஏரிக்க, எங்க வேணாலும் கொண்டு போய் விடுறேன். நீ நடந்தா என் கால் வலிக்குதுமா. ஏரிக்க, கூப்பிடுறேன்ல, வா. அட, என்ன காது கேட்காதா? கை பிடிச்சிக்கிட்டா தான் வருவ போல் இருக்குது. ஆமா. ஏமா இன்னும் அழுதுகிட்டே இருக்கிற? ஏண்டி, அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நீயும் மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்கிறிய? என்ன பிரச்சனை சொல்லுமா, என்னாச்சு? நான் இருக்கும்போது எதுக்காக அழுகணும்? என்னாச்சு சொல்லுமா. அண்ணே, நான் காலேஜ் போகும்போதெல்லாம் என்னை கிண்டல் பண்ற ஒரு ரவுடி இன்னைக்கு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டம் பண்ணா. என்னங்க அவன் போறான், நீங்க பாத்துட்டே நிக்கிறீங்க. நான் சொன்னா வேணா கேட்க போறான். வேணும்னா நீயும் கூட போ. தர்மா, தர்மா, சொன்ன கேளுங்க, சொன்ன கேளுங்க. அடேங்க அப்பா, என்னன்னு தெரியல, காலையில இருந்து ராணி என் கையிலே விளையாடிட்டு இருக்கு.
அண்ணே, நான் காலேஜ் போகும்போதெல்லாம் என்னை கிண்டல் பண்ற ஒரு ரவுடி இன்னைக்கு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டம் பண்ணா. கொலகார பையல, நீ மனுஷன் இல்லடா, மிருகம் மிருகம். இவன் தான் இந்த கொலையை செஞ்சான். இவன் தான் கொலைகாரன். இவன் தான் கொலைகாரன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள தர்மா ராஜா என்பவரை தாக்கி அதனால் அவர் மரணம் அடைந்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ராஜாவை தர்மா தாக்கியதை நேரில் பார்த்ததாக இதுவரை யாருமே சாட்சியம் கூறவில்லை. பட்டப்பகலில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் ஒரு தெருவில் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக கூறப்படுகிறது. நேரில் பார்த்த ஐவிட்னஸ் யாருமே இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் ஹிம் யுவர் ஆனர். ராஜா அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி. இதே நீதிமன்றத்தில் அவன் மேல் பல வழக்குகள் இருக்கின்றன. அவன் இறந்ததற்காக அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதனால்தான் நீதிமன்றத்திற்கு யாருமே சாட்சி சொல்ல வரவில்லை. குற்றவாளிகளை தண்டிக்க நீதிமன்றங்கள் இருக்கும்போது சட்டத்தை ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டால் அதற்கு முடிவுதான் ஏது? சட்டம் நீதியை நிலைநாட்ட சொந்த பந்தங்களை எல்லாம் மீறி நடந்த உண்மைகளை நான் கூற விரும்புகிறேன். தர்மா ராஜாவை மிருகத்தனமாக தாக்கியதை நான் நேரில் பார்த்தேன். அவன் தாக்கியதால் தான் ராஜா இறந்தான். ஆகவே கணம் கோட்டார் அவர்கள் தர்மாவுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சியங்கள் கூறியபடி தர்மா ராஜா என்பவரை தாக்கியது நிரூபணமாகிறது. ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் தர்மா ராஜாவை தாக்கியிருக்கிறார். அதனால் எதிர்பாராத விதமாக ராஜா மரணம் அடைந்திருக்கிறார். குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் மட்டுமே உள்ளது. எனவே குற்றவாளி தர்மாவிற்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தர்மா, சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் வேணா நீ குற்றவாளியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எது செஞ்சாலும் அதுல நியாயமும் தர்மமும் இருக்கும்னு எனக்கு தெரியும். சமுதாயமும் சட்டமும் என்னை குற்றவாளியா நினைக்கிறத பத்தி நான் கவலைப்படல. ஆனா அப்பா என்ன புரிஞ்சுக்காததான் எனக்கு வருத்தமா இருக்கு. அண்ணே, நான் இருக்கிற வரைக்கும் யாரு எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. தினம் விடிந்ததும் உன்முகத்தில் கண் விழித்திட ஆசை கொண்டேன். மனம் இனித்திட நாள் முழுதும் அது தொடர்ந்திட ஆசை கொண்டேன். நீ எந்தன் அதிர்ஷ்ட தேவதை, வழிகாட்டும் உனது புன்னகை, புது கோலம் உன் விழியழகில் என்ன ஜாலம் உன் மொழி அழகில், வேறென்ன வேண்டும் எனக்கு? தினம் விடிந்ததும் உன் முகத்தில் கண் விழித்திட ஆசை கொண்டேன். மனம் இனித்திட நாள் முழுதும் அது தொடர்ந்திட ஆசை கொண்டேன். என்ன எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறீங்க? ஏன் ஆர்த்தி, நீ அரவிந்த் ஸ்கூலுக்கு போலியா? இல்ல, இன்னைக்கு அம்மா லீவ் போட சொல்லிட்டாங்க. ஏன்? சித்தப்பா வராங்களே. எஸ்,
இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். என் பையன் கிருஷ்ணம் போகிற இடத்துல இருந்து வர்றான். அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். தர்மா, ஏய் கீதா, ஏன் அழுகுற? இந்தா நான் தான் வந்துட்டேன்ல. சரி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன்னை பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருந்ததுப்பா. நீ எப்படிப்பா இருந்த? நான் அங்கே இருந்தாலும் என் மனசு இங்கேதாம்மா இருந்துச்சு. அதனாலதான் இந்த பிரிவை நான் தாங்கிக்கிட்டேன். உள்ள வாப்பா. என் கையால பரிமாறி எவ்வளவு நாள் ஆச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி அவகிட்ட சொல்லு, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும்னு. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட சொல்லு. அப்பா, நான் தப்பே செய்யல நினைக்கும் போது என்னால எப்படி வருத்தப்பட முடியும்? இப்ப இல்ல, எப்பவுமே யார் தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன். உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது, மாத்திக்கிறேன்னு என்னால பொய் சொல்லவும் முடியாது. உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தையும் தரலங்கிற ஒரே மன வருத்தம் எனக்கு இருக்கு. நான் இந்த வீட்டுல இல்லைன்னா அந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, கீதா வரேன். தர்மா, 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 தர்மா நில்லு. தர்மா, நான் சொல்றத கேளு. நில்ல. எங்களை எல்லாம் விட்டுட்டு போறியா? ஆமா. அப்ப எங்க மேல உனக்கு பாசம் இல்லையா? உங்க மேல பாசம் இருக்குனாலதான் நான் போறேன். நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு நிம்மதி இல்லை. உங்களோட நிம்மதியும் சந்தோஷம் தான் எனக்கு பெருசு. அதான் நான் போறேன். தர்மா, அப்ப நாங்க மாத்திரம் வீட்டுல என்ன பண்ண போறோம்? தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதனால நீ வீட்டோட இருக்கணும். கீதாவை பிரிஞ்சு நீ இருந்துருவியா? எப்படி இருந்தாலும் தங்கச்சி கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக போறவ. திடீர்னு அவளை பிரிஞ்சா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இப்பவே பழகிக்கிறேன். தர்மா, 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 தர்மா. என்னன்னு திடீர்னு? தர்மா, ஒரு முக்கியமான ஆளை கூட்டு வந்திருக்கேன். யாருன்னு சொல்லு பாப்போம். கீதாவா? இல்ல. அம்மாவா? ம்ஹும். அப்பா இங்க வர மாட்டாரு. வேற யாரு முக்கியமான ஆளு? இரு, கூப்பிடுறேன். ரஞ்சித், வா ரஞ்சித், எப்படி இருக்க? சார் இப்ப சாதாரண ஆள் இல்ல தர்மா. ஐபிஎஸ்ல நம்பர் 1 ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்காரு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நீ போட்ட பிச்சை தர்மா. என் வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்சதே நீ தானே. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே உன்னால வந்ததுதான். ஏய், என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என் நண்பன் உயரணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீ செஞ்ச உதவி உனக்கு சொன்னா பிடிக்காது. ஆமா, நீ எப்படி இருக்க? ஊர்ல எங்க போனாலும் உன்னை பத்தான் பேசிக்கிறாங்க. பங்களா, காரு, கூப்பிட்ட குரலுக்கு ஆளுங்க, ரொம்ப வசதியா இருக்கு போல இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சியை தவிர எல்லாம் சரியாயிடும். மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஓ மனசுக்கு ஒரு குறையும் வராது. இவன் தான் தாஸ், பெரிய மாஃபியா கேங் லீடர், ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ்க்கு முதலாளி. ஆனா உண்மையான தொழில் போதை மருந்து கடத்துறது தான். இவன் அமர்நாத், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர். பணபலம் ஆள்பலத்தோட எதையும் செய்யக்கூடியவன். கார்பரேஷன்ல ஆபீசர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து புறம்போக்கு நிலங்களை வளைச்சு போட்டு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கான். போலீஸ்ல இவன் பேர்ல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இவன் பேரு கான். பணத்துக்காக கொலை பண்றதுதான் இவன் தொழில். பிரபலமானவங்க பல பேர் கொலையில இவன் சம்பந்தப்பட்டிருக்கான். சமீபத்தில் நடந்த குண்டு வெடிப்புல இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. தாஸ் அமர்நாத்துக்கு இவன் விசுவாசமான அடியாள். சார், இவன் பேர் தர்மா. ஊரை திருத்துறேன்னு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான். அநியாயமான வழியில பணத்தை சம்பாதிக்கிறவன் இருந்த தட்டி பறிச்சு அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறான் சார். அதனால இவனுக்கு ஏழைகளோட சப்போர்ட் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா மலைக்கள்ளன் கேரக்டர் மாதிரி இருக்கு. அதாங்க இந்த ராபின் வுட் கதெல்லாம் வருது அது மாதிரி. ஆமா சார், இவனை பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய மாஃபியா கேங்குக்கே சிம்ம சொப்பனம் சார். இவங்களை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? சார், என்னை விட சீனியர் ஆபீசர்ஸ் இருக்கும்போது நான் பேசுறதுக்கு மன்னிக்கணும்.
இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாம போனதுக்கு நம்ம சட்டம் தான் காரணம். என்ன சொல்றீங்க? இவங்கள பத்தின ஆதாரங்களுக்கு தெரிஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி இவங்களை குற்றவாளி நிரூபிக்க எந்த ஆதாரம் கிடைக்கல. அப்படியே இவங்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டாலும் பணம் போல ஆள் பலத்தால அந்த கேஸை கோர்ட்டு தள்ளுபடி செஞ்சிருது. அரசாங்க அதிகாரிகள், பெரிய பெரிய வக்கீல்கள், அவ்வளோ ஏன் சில நீதிபதிகள் கூட இவங்களுக்கு உடந்தையா இருக்கிறதுனால எங்களால எதுவுமே செய்ய முடியல. அப்போ இவங்களுக்கு முடிவு கட்டுறதா எப்படி? முதலமைச்சருங்கிற முறையில நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சில தனி அதிகாரம் தரணும். we need special powers. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எந்த வித எவிடன்ஸ் இல்லாம இவங்களை அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு பவர் வேணும். அப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா அந்த விஷயத்துல எந்த அரசியல்வாதியும் தலையிடக்கூடாது. இவங்க வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும்னா விசாரணையில டார்ச்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படி டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்க எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரிப்பா, நீங்க கேட்கிற அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்தா உங்க டிபார்ட்மெண்ட் அதை தப்பா பயன்படுத்தினா? போலீஸ் துறையில் இருக்கிற சில பேரை தவிர மற்றவங்க சட்டத்தையும் நேர்மையை காப்பாற்றணும் தான் போராடுறாங்க. ஒரு சிலர் அதிகாரத்தை தவறான வழியில பயன்படுத்தினா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. சரி, உங்களுடைய கடமையை செய்ய எந்த அரசியல் குறுக்கீடு இருக்காதுன்னு இப்பவே நான் உறுதியளிக்கிறேன். மற்ற விஷயங்களை பற்றி சட்ட அமைச்சரோட கலந்து பேசி என்னுடைய முடிவை சொல்றேன். தேங்க்யூ சார். அது வரைக்கும் பொறுமையா இருங்கப்பா, ரொம்ப குதிச்சிடாதீங்க. தலைவரே, போதுமா? இது ஃபாரினுக்கு அதிகம், பட்டைக்கு குறைவு. நட்டை போடாம எந்திரிச்சு வா. என்ன அண்ணாச்சி, பார்ட்டி எப்படி இருந்துன்னு சொல்லாம கமக்கமா வரீங்களே? பிரமாதப்படுத்திட்டீங்க. ஆமா, எனக்கு எதுக்கு பார்ட்டி கொடுத்தீங்க புரியலையே. கோழிக்கு இற போடுறது கறிக்கு தான். தண்ணி அடிச்சா போதை அதிகம், நிதானம் குறைவு. போதையில் ஏதாவது உளறி கொட்டுவேன்னு பார்த்தா ஸ்டடியா இருக்கிய. இந்த முதலமைச்சர் ஃபாரின்ல இருந்து வந்ததும் வராதுமா போலீஸோட சேர்ந்து எங்களை பத்தி கிண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அந்த ஆளு ஆட்சியில இருக்க கூடாது. நாம எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு உன்னுடைய கட்சி கூட்டணி ரொம்ப உதவுச்சு. அதே மாதிரி இந்த சிஎம் கவுக்குறதுக்கும் உன்னுடைய கூட்டணி தேவைப்படுது. வர சட்டசபை கூட்டத்துல சிஎம் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வர போறாங்க. அதுல உங்க எம்எல்ஏக்களை விட்டு ஓட்டு போட சொல்லு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல சிஎம் தோத்துட்டா நான் தான் அடுத்த சிஎம், நீ தான் டெப்டி சிஎம். மன்னிக்கணும், நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. இந்த டைலாக் அதிக பிரசங்கித்தனத்துக்கு அதிகம், திமிருக்கு குறைவு. ஏதோ சொல்லி ஓட்டு போட்டச்சா நம்பிக்கை துரோகம் செஞ்சுதான் என் சட்டசபையில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்னையா பேசுது? இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். உன் முகத்துக்கு மீசை அதிகம், தலைக்கு முடி குறைவு. அதுக்காக குடிச்சதெல்லாம் வாந்தி எடுக்க போறேன். பொத்திட்டு போமே. போறேன். சிஎம் கிட்ட போய் இங்க நடந்ததெல்லாம் சொல்றேன். பாவம், அவனுக்கு வேகம் அதிகம், விவேகம் குறைவு. என்ன தாஸ், அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான், நீ பாட்டு சும்மா இருக்கிற. எனக்கு முன்னெச்சரிக்கை அதிகம், உங்களுக்கு மூளை கொஞ்சம் குறைவு. அவன் குடிச்ச பிராந்தியில விஷத்தை கலந்துருந்தேன். நம்ம வழிக்கு வந்திருந்தா மாத்து மருந்து கொடுத்துருந்துருப்பேன். வரல, போய் தொலைட்டோம். பாவம், சிஎம் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆண்டவன் கிட்ட போய் கூட்டணி சேர்ந்திருப்பான். உங்களுக்கு பயம் அதிகம், இப்ப எனக்கு போதை குறைவு. வாங்க இன்னொரு ரவுண்ட் ஊத்திக்கலாம். நான் தர்மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, அந்த அல்லாஹ் அவனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. உட்காருப்பா. ஷர்மிளா, டீ கொண்டாமா. ஏன் தர்மா, காலனியே இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கே. இன்னைக்கு உன் பிறந்த நாளப்பா? இல்லம்மா, நான் வீட்டை விட்டு வந்த நாள். என்னப்பா, வீட்டை விட்டு வந்தது நினைச்சு உனக்கு வருத்தம் இல்லையா? இல்லம்மா, என் வீட்டில் நான் இருந்திருந்தா என் குடும்பத்துக்கு மட்டுமே நல்லது செஞ்சிருப்பேன். வெளியே வந்ததுனாலதான் எத்தனையோ குடும்பங்களுக்கு என்னால நல்லது செய்ய முடியுது. அதனாலதான் இப்படி சொந்தங்கள்லாம் கிடைச்சதுனால என் பிறந்த நாள் மாதிரி கொண்டாடுறமா. பாட்டி, அவருக்கு ஆடை இருந்தா பிடிக்குமா இல்லாம இருந்தா பிடிக்குமா? ஏதோ ஒண்ணு சீக்கிரம் கொண்டாந்து குடுமா. பாட்டி, நான் இப்படியே வர போறேன். இதுக்கு என்ன பெருசா அறிவிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? வா. ஐயோ வேணாம், அவ வர வேணாம். என்ன தர்மா, யாருக்குமே பயப்படாத நீ இவளுக்கு போய் பயப்படுற? உங்களுக்கு தெரியாது, அதுல ஒரு விஷயம் இருக்கு. பாட்டி, அவருக்கு ஆடை இல்லாத ஸ்பெஷல் டீ ரெடி. என்னம்மா அங்கேயே இருந்து கத்திக்கிட்டு இருக்க? கொண்டாந்து குடு. அது அங்கேயே இருக்கட்டுமா, நானே போய் வாங்கிக்கிறேன். நல்ல புள்ள போ. நல்ல வேலை ட்ரெஸ் போட்டிருக்க. ஆம்பளை கிட்ட எப்படியா நடந்துக்கிறது?
செம்பருத்தி பூவுக்கு சேலை என்ன செல்லம்மா, நான் இருக்கேன் கட்டிக்கோ நாணம் என்ன சொல்லம்மா. பூங்காத்து நெருப்பாச்சு, அது உள்ளுக்குள்ள கொதிப்பாச்சு. குத்தால குயிலே துணை நீதானம்மா, துணை நீதானம்மா. செம்பருத்தி பூவுக்கு சேலை ஒண்ணு தாரியா, குடிச்சு அழகா கட்டிவிட வாரியா. வட்ட வட்ட நிலாவுக்கு பொட்டு வச்சு, வஞ்சி வஞ்சி வந்தா நெஞ்சை தொட்டு வச்சு, கொஞ்சம் வெட்டி வெட்டி சிட்டு போகையிலே வச்ச பச்ச கண்ணை ஒரு வாங்கலையே. செம்பருத்தி பூவுக்கு சேலை என்ன செல்லம்மா, நான் இருக்கேன் கட்டிக்கோ நாணம் என்ன சொல்லம்மா. பூங்காத்து நெருப்பாச்சு, அது உள்ளுக்குள்ள கொதிப்பாச்சு. குத்தால குயிலே துணை நீதானையா, துணை நீதானையா. செம்பருத்தி பூவுக்கு சேலை ஒண்ணு தாரியா, கை பிடிச்சு அழகா கட்டிவிட வாரியா. சின்ன பட்டி குட்டி எங்கோ பேரையா, திருஷ்டி பொட்டு ஒண்ணு வச்ச நீ வாரியா. பச்சைக்கிளி பச்சைவிட வில்லு வில்லு வண்டி கட்டி வந்தா என்ன, இந்த பொண்ண கட்டிக்கிட்டு போனா என்ன. வளர்க்கும் கண்ணிலே தந்தை கொடு, அவன் மனசு போல நீ முத்தி கொடு. சொன்னாலே மணக்கும் இந்த நெஞ்சுக்குள்ள இனிக்கும், சொன்னாலே மணக்கும் இந்த நெஞ்சுக்குள்ள இனிக்கும். மஞ்சத்தாலி இருக்கு மாலை கூட இருக்கு, மங்கள வாத்தியம் வேணும். செம்பருத்தி பூவுக்கு சேலை ஒண்ணு தாரியா, கை பிடிச்சு அழகா கட்டிவிட வாரியா. பூங்காத்து நெருப்பாச்சு, அது உள்ளுக்குள்ள கொதிப்பாச்சு. குத்தால குயிலே துணை நீதானம்மா, துணை நீதானம்மா. வாங்கண்ணே, என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். அவர் வரதுக்குள்ள நான் போகணும். அண்ணே, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்ல? ஆமா தர்மா, ஆனா நீ வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க எந்த ஃபங்க்ஷனுமே கொண்டாடுறது இல்ல. நம்மெல்லாம் ஒண்ணா இருந்தப்போ எவ்வளவோ சந்தோஷமா எத்தனையோ ஃபங்க்ஷனை கொண்டாடி இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறோம். மனசு விட்டு பேசக்கூட நேரம் இல்ல. அண்ணே, உனக்காக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேனாவால பல பேர் தலையெழுத்த மாத்தி நீ ஒரு சரித்திரம் படைக்கணும். தேங்க்ஸ் தர்மா, நிச்சயமா ஆசையை நிறைவேற்றுவேன்.
சேரில் இருக்கிற ஏழைங்களை அடிச்சு உதைச்சு காலி பண்ண வச்சிருக்க. உனக்கு யாரா தைரியம் கொடுத்தது? சொல்றா. சேரியை காலி பண்றதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. இதுக்கு மேல என்ன அடிச்ச எனக்கு சட்டம் தெரியும். என்னடா செய்வ? என்ன செய்வ? சொல்றா. நீ யாரோட தைரியத்துல பேசுறேன்னு எனக்கு தெரியும்டா. அந்த அமர்நாத் இது வரைக்கும் சட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கலாம். இப்ப நான் வந்துட்டேன். இனிமே உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டு தாண்டா நான் போய். வணக்கம் அமர்நாத் சார். அண்ணா நகர் நலன் சம்பந்தமா கோர்ட்ல வாதாடுறதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்த வக்கீல கையோட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். எக்ஸசைஸ் பண்றது என்னமோ நீங்க, ஆனா வேர்க்கிறது அவருக்கு. அதனால நான் நல்ல செய்தியோட வரலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்ணா நகர் நிலத்தை நாம வாங்கிட்டோம். அந்த நிலம் நமக்கு தான் சொந்தம்னு நானும் எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். ஆனா அந்த நிலம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு சொந்தம்னு வேறொரு வக்கீல் ஸ்டே வாங்கிட்டாரு. என்னடா சொல்றான் இவன்? இது நம்ம பிரச்சனைன்னு தெரிஞ்சுமா இதுல இன்னொரு வக்கீல் தலையிடுறான்? உங்க பிரச்சனைன்னு சொன்னேன். அதுக்கு அவர் அமர்நாத் எனக்கு பெருசு இல்ல, சட்டமும் தர்மமும் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லிட்டாரு. நான் கோடி கணக்குல பணத்தை போட்டு ப்ராஜெக்ட் பண்றது இவன் சொல்ற கதையை கேட்கறதுக்கா? பிளட்டி ராஸ்கல். டேய், நம்ம கிட்ட வாலாடுற அந்த வக்கீல் யாரா? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்காக வாதாடணும். என்ன கேஸ்? ஒரு வக்கீல கொலை பண்ண போறோம். அந்த வக்கீல் வேற யாரும் இல்ல, அமர்நாத்துக்கு எதிராக கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கின நீதான். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்து. இப்ப கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க இருக்கிறதெல்லாம் நாங்க மட்டும்தான். எங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. அதனால உன் உயிர் போறதை தவிர வேற வழி இல்லை. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அமர்நாத் பிரச்சனையில தலையிடாதன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் கேட்காம அவர் எதிர்த்து நின்ன. தைரியமா அமர்நாத்தை எதிர்த்த நீ இப்ப எதுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற? உன்னோட கத்தலை கேட்டு யார் தீர்ப்பு சொல்ல போறா? இதுக்கு மேலதான்டா இந்த தர்மாவோட தீர்ப்பே ஆரம்பமாகும். ஒரு மிருகத்தை அழிக்கணும்னா மிருகமா மாறித்தான் ஆகணும்பா. தர்மா, எதுக்காக என் ஆபீஸ்க்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்க? ஏழைங்களோட நிலத்துல அத்துமீறி நீ உள்ள நுழைஞ்சதுனாலதான் உன் ஆபீஸ்க்குள்ள நான் நுழைஞ்சிருக்கேன். இவங்களெல்லாம் வெளியே போச்சோன்னா ஓ மரியாதைய நீ காப்பாத்திக்குவ. உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்க இருக்கிற இடத்தையெல்லாம் உன் ஆள் பலம் படபலத்தை வச்சு வளைச்சு போட்டு கட்டணம் கட்டியிருக்க. இப்ப இடமே இல்லைங்கிறப்போ ஸ்கூலு சுடுகாடு இதையெல்லாம் கூட நீ விட்டு வைக்கிறது இல்ல.
அண்ணா நகர்ல இருக்கிற இந்த இடம் ஏழைகளுக்கு சொந்தமானது. அதை உன் பேருக்கு பதிவு பண்ணிருக்க. அந்த இடம் அங்க இருக்கிறவங்களுக்கே சொந்தம்னு இதுல நீ ஒரு கையெழுத்து போடு. என்னடா யோசிக்கிற? நேத்து கோர்ட்ல ஒரு லாயரை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனியே, அது வேற யாரும் இல்ல, இந்த தர்மாவோட அப்பா. நான் அப்பவே உன் கதையை முடிச்சிருப்பேன். இதுல நீ கையெழுத்து போடணுங்கிறதுக்காகத்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். போடுறா கையெழுத்த. அந்த 6 ஏக்கர் உனக்கு சொந்தம்னு நீ பிடிவாதமா இருந்தா உனக்கு 6 அடி தான் சொந்தமாகும். முடிவு பண்ணிக்க. அப்பாவி ஜனக நிலத்தை அடிச்சு பிடுங்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அண்ணா நகர்ல இருக்கிற நிலம் அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு சொந்தம்னு அமர்நாத் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இது அப்பாட்ட கொடுத்துருங்க. தர்மா, இந்த நிலம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு சொந்தம்னு அப்பா கோர்ட்ல வாதாடி ஜெயிக்க பார்த்தாரு. நானும் எவ்வளவு பத்திரிக்கையில எழுதி பார்த்தேன். ஆனா எங்களால சாதிக்க முடியாத நீ சாதிச்சிட்ட. நீ அடிக்கடி சொல்லுவியே கத்தி முனையை விட பேனா முனை கூறானதுன்னு. ஆனா இப்ப கத்தி முனை தான் கூறானது. நான் ஆயுதத்தை கையில் எடுத்ததுனால தான் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். தர்மா, உன்னை நினைச்சு சந்தோஷப்படுற அதே நேரத்துல எனக்கு பயமாவும் இருக்கு. என்ன? நீ நல்லது செய்ய செய்ய உனக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே போறாங்க. நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இப்படி பயந்துகிட்டு இருந்தா நடக்காது. நீ கவலைப்படாத. நான் ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த ஏழைங்களோட சந்தோஷம் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். வரனே. சரி தர்மா. தர்மா நமக்கு எதிராக எல்லாத்தையும் செய்யறான். எதுக்கு